ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபேர் தமிழில் இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சி டெவில் ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் பிசாசு மீன் இல்லாட்டி தூண்டில் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு ரொம்பவே பயப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். கடலில் சூரிய வெளிச்சம் இல்லாத இடத்துல நல்ல இருண்ட பிளேஸில் தான் இது வாழக்கூடியதாக இருக்குது. பெண் மீனை விட ஆண் மீன் சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆண் மீன் ரொம்பவே சோம்பேறித்தனமாகவும் இருக்கும். பெண் மீனை நம்பி தான் ஆண் மீன் இருக்கும். ஒருவேளை ஆண் மீனுக்கு பெண் மீன் துணை கிடைக்கல அப்படின்னா அது உணவு தேடாமலே இறந்துவிடும். ஏன்னா அது உணவு தேடி சாப்பிட்றது அப்படிங்கிறதே அதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்குது. இந்த மீன்கள் பெண் மீன் 12 சென்டிமீட்டரும் ஆண் மீன் 4 சென்டிமீட்டருமா இருக்குது. ஒவ்வொரு மீன்களும் அளவும் சரி வடிவத்திலையும் சரி வெவ்வேறு விதமாக இருக்குது. இந்த மீன்களோட வகைகள் பார்த்தோம் அப்படின்னா 200 வகையான மீன்கள் இருக்குது. இது கிட்டத்தட்ட 10லேருந்து 15 ஆண்டுகள் வரை வாழக்கூடியதாகவும் இருக்குது. இந்த பிசாசு மீன் தலைக்கு மேலே ஆண்டனா மாதிரி ஒரு இருக்கும். அது அந்த இருட்டில் நல்லாவே வெளிச்சம் தரக்கூடியதாகவும் இருக்குது. இந்த வெளிச்சத்தை வச்சு தான் இது வேட்டையாடவும் செய்யுது. எப்படி அப்படின்னா இந்த வெளிச்சம் மூலமாக பெரிய மீன்கள்லேருந்து சிறிய மீன்கள் என்னடா வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கிட்டத்தில் பார்க்கும். அப்போது இந்த மீன்கள் அந்த மீனை வேட்டையாடும். பெரிய மீன்களையும் இது வேட்டையாடக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ கூட இந்த மீனை பற்றி வீடியோ ஒன்று வெளியில் விட்டுருக்காங்க. இந்த மீன் அவ்வளோ சீக்கிரத்தில் வீடியோ எடுக்க முடியாது. ரொம்பவே ஆழ்கடலில் இருக்கிறதுனால அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியாது. இப்போ எடுத்திருக்காங்க. ஆழ்கடலேருந்து இந்த மீன் வந்திருக்கு. அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்தோடனே இறந்தும் போயிடுச்சு. இந்த மாதிரி வித்தியாசமான மீன்கள் ஆழ்கடலேருந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா கடலுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கணிக்காங்க. இந்த பிசாசு மீன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.